தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் எல்லைகளில் ஒட்டி இல்லாத மாவட்டங்களில் மட்டும் பள்ளிகளை திறக்க அந்நாட்டில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் காவ்யா இணைப்பில் உள்ளார். வணக்கம் காவ்யா, உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ந்து பாகிஸ்தானுடன் எல்லையை பகிராத பகுதிகளில் உள்ள கல்வி நிலையங்களை திறக்க தற்போது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் கடந்த மே 7ஆம் தேதி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதன் ஒரு பகுதியாக 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் இந்திய ராணுவம் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள 9 பயங்கரவாதிகள் முகாம்களை குறிவைத்து தொடர்ந்து இந்த தாக்குதலானது 25 நிமிடங்கள் வரை நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்பில் இருந்து எப்போது வேண்டுமானாலும் பதில் தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற பரபரப்பான சூழல் என்பது அப்போது இருந்தது. இதனை கருத்தில் கொண்டு ஜம்மு காஷ்மீரின் பள்ளிகள், கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டவை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டது. குறிப்பாக ஜம்மு, சம்பா, கத்துவா, ரஜோரி, பூஞ்ச் ஆகிய இடங்களில் உள்ள பள்ளி, கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதே போன்று ராஜஸ்தான், பஞ்சாப் ஆகிய எல்லை மாநிலங்களில் உள்ள முக்கிய பகுதிகளிலும் கல்வி நிலையங்கள் என்பது மூடப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் தொடர்ந்து நேற்றைய முன்தினம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டன. இந்த அறிவிப்பை அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நேற்று முதல் ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலையானது நீடித்து வருகிறது. நேற்று இரவு எந்த தாக்குதலும் நடைபெறவில்லை, அதாவது எல்லையில் எந்த ட்ரோன் தாக்குதலோ அல்லது பீரங்கி தாக்குதலோ நடைபெறவில்லை என இந்திய ராணுவம் தெளிவாக விளக்கமளித்தது. இந்த நிலையில்தான் தற்போது பாகிஸ்தானுடன் எல்லையை பகிராத இந்திய பகுதிகளில் கல்வி நிலையங்களை மீண்டும் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் நிலைமைகளை பகுப்பாய்வு செய்த பின் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், எல்லை பகுதிகளில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மூடப்படும் நடவடிக்கை என்பது தொடரும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.